அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மறை உடையாய் தோல் உடையாய் பாசடைமேல் வளரும் பிறை உடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடைய இடர் களையாய் நெடுங்களம் மேயவனே, இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. கனைத்து எழுந்த வெண்திரை சூழ்கடலிடை நஞ்சு தன்னை நினைத்தனையாமிடத்தில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடலாடல் வேணி ரப்பகலும் நினைந்து எடுவாய இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே, இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று வைகாசி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை, நவமி திதி 10:56 வரை இரவு, பின்னாடி தசமி திதி, சதய நட்சத்திரம் மத்தியானம் 12:55 வரை இருக்குது. பின்னாடி பூரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம், அமிர்த யோகம். ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்ட 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு. அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது, கிரகத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சூரியன் இருக்காரு, புதனும் சூரியன் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கேது சிம்மத்தில் இருக்காங்க. கன்னி இதெல்லாம் சுத்தமாக இருக்குது. சந்திரன் சனி ராகு கும்பத்தில், சுக்கிரன் மீனத்தில். இதுதான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, மேஷராசிக்கு இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்குது என்று பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 3ஆம் இடம் ஒரு நல்ல இடம் இல்லை. 3ஆம் இடம் 4ஆம் இடம் அவருக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. ஆனால் அந்த 2ஆம் அதிபதி சுக்கிரன் பலமாக இருக்காரு, உச்சம் பெற்றிருக்காது ஒன்று. ஆனால் 11 சனி ராகு இருக்குது, அது ரெண்டும் ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். அன்பான மேஷராசி என்பதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு சூழல் இருக்குது, ஒரு சனி ராகுனால உங்களுக்கு நன்மை இருக்குது, இருந்தாலும் குருவினால அவ்வளவு சிறப்பு இல்லை. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, ரிஷபராசி என்பதற்கு அருமையான நாள் என்று 10ஆம் இடத்துல சனி ராகு இருக்குது, 11 ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய சிறப்பு. இந்த ஓராண்டுக்கு குரு அந்த இடத்துல இருப்பார், உங்களுக்கு அவர் நல்ல பலன்கள்லாம் தருவார் அப்படின்பார். மிதன ராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் இருக்கார் குரு. ஜென்ம குரு உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு பிரச்சனையும் இடமாற்றத்தையும் கொடுப்பாரு. இடமாற்றம்னா இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி மாற்றங்கள் கொடுக்கலாம், சொந்த ஊருக்கு மாற்றிட்டு வரலாம், இப்படியெல்லாம் ஒரு வீடு மாறலாம். இப்படி ஒரு இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. கடகராசி என்பவர்களுக்கும் நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல வந்துட்டார், அவர் ஏதாவது விரயங்களை செய்வார். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக பண்ணுவோம், இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்வோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு சனி ராகு 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் மெதுவாக ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான சிம்மராசி என்பவர்களை, குருபான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. குழப்பம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்வோம். ஆனால் சனி ராகு 7ல் இருக்காரு. 7ல் யாருமே இருக்கக்கூடாது. இப்போ 3 கிரகம் இன்றைக்கி இருக்காங்க. அதனால் மனைவியினுடைய உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. எல்லாமே கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பது, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். அதுக்கு தக்கபடி மேலதிகாரிகிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்களா, வர்ற மக்கள்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள்.
எதை பண்ணாலும் ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் இல்லைன்னா உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். அன்பான துளாராசி என்பவர்கள உங்களுக்கு வந்து குரு பகவான் நல்ல அருமையான இடத்துல இருக்காங்க, 9ஆம் இடத்துல இருக்காங்க. 9ஆம் இடம் குருவுக்கு அருமையான இடம், நல்ல இடம். அதனால் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுகளாக எதுவுமே நடக்காமல் இருந்தது, உங்களுக்கு இப்போ எல்லா காரியமும் நடக்கும், நல்ல எல்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களில் உங்களுக்கு அருமையான நாள், நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பவர்களில் உங்களுக்கு குரு பகவான் சரியில்லை, குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஓராண்டுக்கு எந்த புதிய முயற்சியும் பண்ணாதீங்க, புதுசாக எதுவும் செய்யணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஏதாவது நினைச்சீங்கன்னா காரியங்கள் தடைப்படும், தாமதமாகும். அன்பான நேயர்களை நீங்கள் வந்து விருச்சிகராசி நேயர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டு முதலீடு செஞ்சு எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. ஒரு வருஷம்தான், அதுக்கப்புறம் மாறி வந்துடும். அதோட 4ல் சனி வேறு இருக்குது, 4ல் சனி பகவான் இருக்கக்கூடாது, ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும். அன்பான தனுசு ராசி என்பது அவங்களுக்கு அருமையான நாள், உங்களுக்கு எல்லா வகையிலுமே மிகச் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு வந்து ராகு பகவான் சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்காங்க, அருமையான இடம். 3ஆம் இடம் 2 பேருக்குமே நல்ல இடம். குரு பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படும். உங்களுக்கு வந்து நல்ல காரியங்கள் அனைத்தும் இந்த ஒவ்வொரு ஆண்டில் செய்யலாம், அதுக்கு வாய்ப்புகள் நல்ல நிறைவாக இருக்குது. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்கார். 6ஆம் இடத்துல குரு இருப்பது அவ்வளோ சாக்கியம் இல்லை, அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ல் சனி நடந்துட்டு இருக்கு, அதனால் அது பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பது உங்களுக்கு 7 நடக்குது, ஆனால் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்துட்டார். அதனால் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நன்மைகள் நடைபெறும், நல்லது நடக்கும். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 இருக்கிறது. உங்களுக்கு அந்த குருபானுடைய அமைப்பு சரியில்லை, ஏன்னா ஓராண்டுக்கு குரு நல்லா இல்லை, ஆனால் அவர் தொழில் சார்ந்த பார்க்குறாரு. அதனால் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்பதற்குரிய வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. அன்பான மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை உங்களுக்கு வந்து குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை, அதனால் நீங்கள் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை மகர ராசி, கும்பராசி இந்த நேயர்கள்லாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 7னுடைய தாக்கம் இருக்கிறதுனால நம்ம வந்து பின்னாடி என்ன சொல்லுவோம்னா புலம்புவோம், 7 சனி எனக்கு எதையுமே செய்ய விட மாட்டேங்குது, அதனால் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு எல்லாம் நம்ம புலம்புவோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு புதுசாக எதையும் செய்யாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை இன்று ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்களை பற்றி ஆய்வு செய்வோம். இந்த ஒரு சில கிரகங்கள் 2 பேர் ஒரு இடத்துல இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. அந்த கருத்தை இப்போ நம்ம எப்படி எடுத்துட்டு இருக்கோம்னா, முக்கியமான கிரகம் செவ்வாய், அடுத்து குரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லது, என்னெல்லாம் பண்ணுங்கிறத பற்றி இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துட்டு இருக்கோம். அன்பான நேயர்களை செவ்வாய் என்பவன் பெரிய ஆற்றல் மிக்கமான கிரகம், ரொம்ப உச்சமான கிரகம், வீர தீர செயல்கள்லாம் செய்யக்கூடிய கிரகம். குரு பகவான் முக்கியமான கிரகம், ரொம்ப நல்ல கிரகம், எல்லாத்துக்கும் முக்கியமான குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் குரு பகவான் தான் நமக்கு நல்ல வழியை காட்டணும். ஆக இவங்க 2 பேரும் எந்தெந்த இடத்துல சேர்ந்திருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. செவ்வாய் குரு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தான் வசிக்கும் ஊருக்கு நாயகனாக இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க பெரியவங்க. அதாவது எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலை, லக்கணத்திலையா 2ஆம் இடத்துலையா 4ஆம் இடத்துல சொல்ல, செவ்வாயும் குருவும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் அந்த ஊருக்கு தலைவனாக, நாயகனாக அல்லது அரசனாகவோ இருப்பாராம். எப்படி பாருங்க, இப்போ அரசனுக்கெல்லாம் வேலை இல்லை, பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அந்த ஊருக்கு தலைவன், எப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்கு. உத்தம வழியில் அடையப்பட்ட பொருள்கள் உடையவராக இருப்பார். நேர்மையான வழியில் பெரியவங்க சம்பாதிச்சு அந்த பொருள் இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட ஆயுள உடையவராக இருப்பார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதாவது செவ்வாயும் குருவும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தால் இந்த நிலைமை அடைவாராம். இதை விட பெரிய அருமையான நிலைமை பாருங்க. அதனால ஜாதகத்தில் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த செவ்வாய் குரு சேர்ந்து இருந்தால் நல்லது, பார்த்தாலும் நல்லது. செவ்வாயை குரு பார்ப்பதும் குருவை செவ்வாய் பார்ப்பதும் நன்மை என்று சொல்லுவாங்க.
அதுவும் நன்மை தான். அதனால் சேர்ந்திருப்பது மிகவும் சிறப்பு என்று சொல்லுகிறாங்க அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்தவங்க. அடுத்தபடியாக ஆயினும் இந்த 6, 8, 12 எனும் தீய வீட்டில் செவ்வாய் கூட சேர்ந்திருக்கக்கூடாது. 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல வந்து இப்போ தான் சொல்கிறாங்க எந்த இடத்துலலாம் அவங்க சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 6, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் குரு சேர்ந்திருப்பின் அந்த ஜாதகர் தீய குணங்களோடு ஆளாவார். இப்போ சில பேர் கெட்ட செயல்களே செய்கிறாங்க பாருங்க, தவறான வழியிலே போகிறாங்க, நேர்மையான வழியில போற மாட்டேங்கிறாங்க. இதுக்கு காரணம் செவ்வாயும் குரு 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ 12ஆம் இடத்துல சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த குணங்கள் இருக்கும். தீய குணங்களுக்கு ஆளாவார்கள். கெட்ட நடத்தை உள்ளவர்களாகவும் நோயுற்றவராகவும் அதிக செல்வம் இல்லாதவராகவும் இருப்பார். அப்போ 6ஆம் இடத்துல வந்து குருவும் இருக்கக்கூடாது, செவ்வாயும் இருக்கக்கூடாது. 6, 8, 12 இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொடுப்பாரு அப்படின்றாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா செவ்வாய் குரு எந்த இடத்துல சேர்ந்து இருந்தாலும் நல்லது அப்படின்னு சொன்னவங்க பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து தவறான வழியிலே இருக்குமா, நல்ல வழியில் இருக்காதான். பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அது 6லயோ 8லயோ 12லயோ குரு இருந்தாலே கையில் பொருளாதாரம் தங்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு செஞ்சே இருக்கும். அப்படி ஒரு நிலைமை இருக்குது. அதனால அது ஒன்று இருக்குது. குழந்தை பாக்கியத்தையும் முடிச்சு விடுவார். ஆண் குழந்தை கூட சில பேருக்கு இல்லாமல் போகும். என்ன அப்படி ஒரு பையன் இருப்பான், ஒரே குழந்தையா இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அதனால் சில கிரகங்கள் வந்து இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. லக்கணத்தில் செவ்வாய் குரு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் தலைமை பீடத்தில் இருப்பாராம், உயர்ந்த பதவியில் இருப்பார். எங்கும் எதிலும் எப்போதும் ஆர்வம் உடையவராக சமயத்துறைகளில் ஈடுபாடு உள்ளவர். எங்கும் எதிலும் எப்போதும் ஆர்வம் உள்ளவராகவும் தெய்வ வழிபாடுகள் சமயத்துறைகளில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பாராம். அதனால் செவ்வாய் வந்து தனித்த லக்னத்தில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப சிரமம். எந்த ஜாதகம் அந்த அவருடைய சொந்த வீடாக இருந்தாலும் வேஷம் விருச்சிகமாக இருந்தாலும் சரி இருக்கக்கூடாது அப்படின்னு. பொதுவாக செவ்வாய் வந்து செவ்வாய் சனி ராகு லக்னத்தில் இருப்பது தவறு. அதனால் அவர் குருவோடு சேர்ந்திருந்தால் அது ஒரு நல்ல அமைப்பு. செவ்வாய் குரு சேர்ந்திருப்பது நல்லது. அதனால் லக்னத்தில் வந்து செவ்வாய் குரு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் இந்த வழியில் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் வந்து தலைமை பீடத்தில் இருப்பாராம். அந்த ஊருக்கு தலைவனாகவோ அதாவது ஏரியாவுக்கு தலைவனாகவோ நல்ல உள்ளம் உள்ளவராகவோ இறை வழிபாட்டில் பக்தி உடையவராகவோ இருப்பாராம். செவ்வாய் 4ஆம் இடத்தில் செவ்வாய் குரு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் ராஜ பதவியை வைப்பார். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். பெரியவங்க எப்படி எழுதிக்காங்க போறோம். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், செவ்வாய் குரு சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் ராஜ பதவியில இருப்பாங்களாம். ராஜ பதவினா என்ன? நல்ல செல்வாக்கா, நல்ல வசதியோட, நல்ல வீடு வாகன யோகங்கள், நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், ஊரார்கள் மெச்சுகின்ற அளவுக்கு ராஜ பதவி, நல்ல தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் நல்ல பதவியில் எல்லோரும் பாராட்டப்படக்கூடிய அளவில் இது இருப்பாராம். அதாவது 4ஆம் இடத்துல இருந்தால். அதே மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் குரு சேர்ந்திருப்பின் அந்த ஜாதகரின் இல்வாழ்க்கையில் புயல் அடிக்குமா. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. 7ஆம் இடத்துல யாருமே இருக்கக்கூடாது. அங்கே முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 6, 8, 12 தான் சொன்னாங்க. இப்போ 7ஆம் இடத்துல களத்திர சாணத்தில் வந்து செவ்வாய் குரு சேர்ந்திருப்பது நல்லது. பொதுவாக 7ல் வந்து செவ்வாய் இருப்பதே நன்மை இல்லை. பெண்ணுடைய ஜாதத்திலே ஆணுடைய ஜாதத்தில் 7ல் செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை கொஞ்சம் சிரமம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குரு 7ல் இருந்தால் குழந்தை என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா குரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றுறாரு. 7ஆம் இடம் கேந்திர பலம், அந்த தோஷத்தை பெற்றுறாரு. குரு 1, 4, 10 தான் இருக்கணும், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கு. அதனால இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல சேர்ந்திருப்பின் அந்த ஜாதகரின் செல்வத்தில் புயல் அடிக்குமா, வாழ்வில் புயல் அடிக்குமா, இல்வாழ்க்கையில் புயல் அடிக்கும், நிம்மதியா இருக்கு. இல்லற கடலில் எந்த நேரமும் கொந்தளிப்பு இருக்குமா. இல்லறம்னா கடலா, அது பெரிய கடலா. அது எப்போதுமே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குமா. கடல் வந்து கொந்தளிச்சுட்டே இருந்தால் அந்த பக்கம் யாராவது போக முடியுமா? அதனால இந்த குடும்ப வாழ்க்கை கொந்தளிச்சுக்கிட்டே இருந்தால் நிம்மதி இருக்காது. அது மாதிரி இருக்கும். தான் மனைவி, கணவன், மனைவி இவர்களால் சாந்தப்படுத்த முடியாது. ஆணாக இருந்தால் மனைவியை சாந்தப்படுத்த முடியாது,
பெண்ணாக இருந்தால் கணவனை சாந்தப்படுத்த முடியாது. இப்படியெல்லாம் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையினுடைய அமைப்பு இருக்கு. ஆனால் இந்த ஜாதகருக்கு நல்ல எண்ணம் கொண்ட உறவினர்கள் நிறைய இருப்பாங்களாம். நல்ல சூழ்நிலையில் வாழ்வார். நல்ல சூழ்நிலை வாழ்வாரா? நல்ல எண்ணம் கொண்ட சொந்தக்காரங்க கூட நிறைய இருப்பாங்க. இந்த காலத்தில் அதை எதிர்பார்க்க முடியுமா பாருங்க. சொந்தக்காரங்கெல்லாம் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, பாராட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமாம், இவனும் இப்படி முன்னுக்கு வந்துட்டானே அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இப்போ. அதாவது எந்த சமுதாயத்திலும் கிடையாது, எல்லா சமுதாயத்திலும் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, குணங்கள் இருக்குது, செயல்பாடு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் நல்ல சூழ்நிலையில் வாழ்வாராம். அடுத்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் குரு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய பிரபலமாக வாழ்வார். அதாவது தானம், தனம், தானியம், வீரம், வித்தை, சந்தானம், வெற்றி, சௌபாக்கியம், ஆரோக்கியம் எல்லாம் ஒரே இடத்தில் லட்சுமியின் அருளா கிடைக்கும். எப்படி இருப்பாரு? எவ்வளவுலாம் கிடைக்குமா? 10ஆம் இடத்துல குருவும் செவ்வாய். 10இல் செவ்வாய் இருப்பது பெரிய அமைப்பு. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அந்த தொழில் சாணம், உத்தியோகம், வேலையெல்லாம் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதனால அவரோட குரு சேர்ந்துட்டாருன்னா கேட்கவே வேண்டியில்லை. தனகாரகன் குரு சேர்ந்துட்டாரு, புத்திரகாரகன் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அது கேட்க வேண்டுமா என்ன? அப்போ தொழில் அமோகமாக இருக்கும், செல்வம் இருக்கும், தனம் இருக்கும், சந்தானம் இருக்கும், வீரம் இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் வீரமிக்கவன், தைரியத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால இவெல்லாம் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் அந்த வீரங்கள்லாம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும் மனிதனுக்கு. ஒரு மனிதனுக்கு நல்ல இரத்த ஓட்டம் வேணும்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிதான் அவர் அமைப்பு. ஆக என்ன சொல்லியிருக்காங்கன்னா லட்சுமியின் அருளால் கிடைக்கும் அப்படின்றாங்க. அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய லக்கணங்களில் செவ்வாய் குரு சேர்ந்து இருப்பது மிகவும் நன்று. இந்த 12 லக்கணத்துல மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்துல இவங்க சேர்ந்திருந்தா நல்லதான். பாக்கி இடத்துல சேர்ந்திருந்தா நன்மை இல்லையா? முடிச்சுட்டாங்க. 6 இடம் தான் லக்கணமா இருக்கணும், அதுல இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா தான் இவங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் பெரியவங்க நம்ம இதை சொல்றாங்க. இதை நம்ம பெரியவங்க எழுதின நூலில் இதெல்லாம் இருக்கு. அதனால நம்ம ஒன்னொன்னையும் படிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஒரு கருத்துக்களை பற்றி ஆய்வுணும். ஏன்னா இதை படித்தா தான் நமக்கு தெரியும். நம்ம படித்தது என்ன பண்ணணும்னு கேட்டால் மக்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். வாத்தியார் படித்ததை பாடம் நடத்துகிறாங்களே, அது மாதிரி நம்ம படித்ததை மக்களுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதனால் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி அவங்க வாழ்கிறாங்க என்ற நிலைமையை நாம் ஆய்வு செய்து அதற்கு தக்கபடி நாம் இந்த குழந்தைகளுடைய ஆற்றலை நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்து வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, இதில் மீண்டும் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் உங்களுக்கு. நாம் எப்படி போனாலும் இந்த சேர்க்கை இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அதை என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தடுமாறுறாங்க. அது நல்லது, நல்லா ஒரு கருத்து சொல்கிறவங்க பக்கத்தில் போக மாட்டேங்கிறாங்க மக்கள். தீய வழியில் தவறான ஒரு கருத்துக்களை சொல்லுகின்றவர்களே தான் அதிகமாக நாடி போகிறாங்க. நல்லது சொல்கிறவங்க பக்கம் நாட மாட்டேங்கிறாங்க. அதனால் அன்பான நேயர்களை, நல்லவர்களை நாடுங்கள், நல்லதே தேடுங்கள், நல்லதே நடக்கட்டும். எல்லாரும் நலமுடன் வாழணும். எல்லாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம். Yeah.